ஏய் இரு. என்ன குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்க? என்ன விஷயம்? இல்லடா, நேற்று அந்த பொண்ணை பார்க்க போனேன் இல்லையா, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லைன்னு தெரியணும்டா. ஏன்டா பொண்ணு தான் எல்லார் முன்னாடியுமே பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுச்சேடா. நீயா போன் பேசி எதையோ போட்டு குழப்பி விட்டு போயிடாரா? இல்லடா, என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை போட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நீ திருந்த மாட்டே. சரி போடு போடு. யார் இது? ஹலோ 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 ம் ஹலோ ஹலோ, யாருங்க நீங்க? நான் தாங்க நேற்று பொண்ணு பார்த்துட்டு போனேன் இல்லையா, சரவணன். ஓ, எப்படி இருக்கீங்க மாப்ள? நல்லா இருக்கீங்களா? என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க? ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணணும். ஏன் நாளைக்கு எதுக்கு? இன்னைக்கு மீட் பண்ணலாமே. அதான் நம்ம ஊர் செல்லியம்மன் கோயில் இருக்கு இல்லைங்களா, அங்கே மீட் பண்ணலாங்க. ஆ, வந்துடலாமே. தேங்க்ஸ். என்னடா சொன்னா? டேய், என்ன நாளைக்கு தனியாக வர சொல்லிக்கிறடா. என்ன சொன்னா? டேய், என்ன நாளைக்கு தனியாக வர சொல்லிக்கிறடா. டேய், நாளைக்கு என்ன தனியாக வர சொல்லிக்கிறடா. புரிஞ்சிருச்சு. நான் அங்க வரக்கூடாது அதானே? புரியுதா? சரி, நான் இப்பயே கிளம்புறேன். போடா. நண்பன்டா. என்னங்க? சாதாரணமா ஹீரோ தான் ஹீரோயினுக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஆனா இங்க என்னடான்னா நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்ல. சரி வாங்க, வந்து உட்காருங்க. சாரிங்க, லேட் ஆயிடுச்சு. ஆமா, ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்னீங்களே, என்ன பேசணும்? ஏங்க, உண்மையிலே என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏங்க, உங்களை தாங்க கேட்குறேன், உண்மையிலே என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சொல்லட்டுமா? சொல்லுங்க. எனக்கு உங்களை ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. ஏங்க ஏங்க இப்படி கத்துறீங்க? பின்ன கத்தாம பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு தானே சொல்ல முடியும். இல்லைங்க, தேவதை போல இருக்கீங்க. நீங்க வந்து என்ன உங்க அப்பா அம்மா கட்டாயத்தின் பேர்ல ஒத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு கட்டாயம் இருக்குங்க, ஒரு காரணமும் இருக்கு. ஏன் தெரியுமா? நீங்க 12 வருஷம் கஷ்டப்பட்டு துபாயில போயிருந்த, அவ்வளோ கஷ்டப்பட்டு 2 தங்கச்சிங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, அவங்க மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்கன்னா அப்ப என்ன எப்படி பாத்துப்பீங்க? பாத்துக்க மாட்டீங்களா? பார்த்துப்பங்க, எங்க அம்மா மாதிரி பார்த்துப்பங்க. இப்ப புரியுதா நான் உங்களை ஏன் செலக்ட் பண்ணேன்னு? எனக்கு இனிமே இந்த கொடையே வேண்டாம். எனக்கு நீங்க போதும் சரவணா. மாமா மாமா, ம், இந்தாங்க காஃபி. மாமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன பேசணும்? அக்கா லெட்டர் எழுதி வச்சுட்டு உண்மையாவே ஓடி போயிட்டாளா, இல்ல அக்காவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா மாமா? ஹேய், நீ சொல்றத பார்த்தா பிரியாவை நான் தான் கொண்டேன்னு சொல்லுவ போல. எனக்கு அந்த சந்தேகமும் இருக்கு மாமா. என்னடி நினைச்சிருக்க மனசுல? உங்க அக்காவை நினைச்சு ஒவ்வொரு நாளும் செத்து செத்து வாழ்ந்துட்டு இருக்கேன்டி. பிரியா இல்லாம இந்த உலகத்துல என்னால வாழ முடியலடி. செத்துலான்னு நினைக்கிறேன்டி. என்ன பார்த்து அப்படி கேட்டுட்டேடி. என்ன மாப்பிள்ளை, என்ன சத்தம், அத்தை, என்னாச்சு? இங்க பாருங்க அத்தை, உன் பொண்ணு என்னென்னவோ பேசுறா அத்தை. என்னடி நீ? மாப்பிள்ளையே நொந்து போயிருக்காரு, மாப்பிள்ளை கிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்க நீ? மா, உனக்கு தெரியாதுமா, இவர் பண்ணிருப்பாருமா, இவர் அக்காவை சாவடிச்சிருப்பாருமா. விடுமா, விடுமா, அவர் பத்தி உனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஆள் கிடையாது. கேளுமா, போன் சொல்றேன்ல. போ. இதுக்கு மேலையும் இவளை நான் விட்டு வச்சேனா என்னோட கொலைதூர பயணம் நின்னுடண்டி. அதனால உன்னையும் கொன்னுறேன்டி. இந்த நேரத்துல எங்க போறாரு? இது வரைக்கும் 3 கொலை பண்ணிட்டேன். இன்னும் இருக்கிறது ஒருத்தி தான். அவளையும் கூடிய சீக்கிரம் கொன்னுடுவேன். அண்ணே, ம், என்னண்ணே ரத்தம் படிஞ்ச கத்திய தண்ணிக்குள்ள போடுற? யாரையாவது கொலை பண்ணிட்டு வரியாண்ணா? அண்ணா, உன்கிட்ட தான் கேக்குறேன். ஆமாடி, கொலை பண்ணிட்டு தான் வரேன். கொலை பண்ணிட்டு தான் வரேன். அண்ணே, என்னண்ணே மிருகம் மாதிரி மாறிட்ட? அண்ணே வேணாண்ணே. அப்போ தேவி சொன்னது
பிரியாவை கொன்னது நீதானா? ஆமா, நான் தான் கொலை செஞ்சேன். நான் ஏன் கொலை செஞ்சேன் தெரியுமா? தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? அவ எனக்கு துரோகம் பண்ணிருக்கா. சார் பிரியா விடுங்களா? ஆமா சார். டோர் நம்பர் 15 தானே? ஆமா சார். பிரியான்ற பேருக்கு லெட்டர் வந்திருக்கு, கொரியர். ஓகே சார். யார் அனுப்பிச்சிருப்பா? யாருங்க அது வெளியே பிரியா பிரியா பிரியான்னு கத்திட்டு இருக்கிறது? அது ஒன்றும் இல்லைம்மா. பக்கத்து வீட்டுக்கு கொரியர் வந்திருக்கு. அவன் தெரியாம இங்க வந்துட்டான். அதான் திருப்பி அனுப்பிச்சிட்டேம்மா. ஓ, எனக்கு தான் வந்து சொன்ன நினைச்சேன். சரிங்க, எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு, நான் உள்ள போறேன். நம்பிக்கை துரோகி. நீ சமாளிக்கும் போதே நினைச்சேன்டி, என்ன செய்யறது? இருக்கடி உனக்கு. பிரியா, பிரியா. ஆ, இதோ வரேங்க. என்னங்க சும்மா பிரியா பிரியான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஆமா, இந்த உட்கார் 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 வா. என்னங்க? இல்ல, இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? நம்ம கல்யாண நாள். ஏங்க, நமக்கு கல்யாணம் 7 நாள் தான் ஆச்சு. என்ன பிறந்த நாளா வந்துருச்சு உங்களுக்கு? அதுக்கு இல்லம்மா, ஆ, அந்த பேட் எடு. எதுக்குங்க? எடு எடு, நான் சொல்ற மாதிரி எழுது. என்னங்க சொல்றீங்க? அன்புள்ள சரவணனுக்கு, நான் உன் கூட வாழ பிடிக்கல. எனக்கு இப்படி எழுத சொல்றீங்க? சும்மா சும்மாதாம்மா, அப்புறமா சொல்றேன். எழுது எழுது. சரிங்க. நான் ஏற்கனவே விக்ரம் ஒருத்தனை லவ் பண்ணேன். என்னம்மா? எழுதுறா எழுதுறா. அதனால அவரு கூட வீட்டை விட்டு ஓடி போறேன். சும்மாடா சும்மாடா, எழுதுறா எழுதுறா. சரி. என்னோட அப்பா அம்மா தங்கச்சி என்ன தேட வேணாம். என்னங்க இதெல்லாம் வேண்டாங்க, எதுக்குன்னு சொல்லுங்க. ஏய், இன்னைக்கு ஏப்ரல் ஃபூல் டே. ஏப்ரல் ஃபூலா? ஆமா, அவங்கள ஏமாத்துறதுக்கு செய்யறது. அப்படி இருந்தாலும் இதெல்லாம் தப்பு இல்லையா? சப்போஸ் அவங்க சீரியஸா எடுத்துக்கிட்டாங்கன்னா? அதெல்லாம் அவங்க சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. நீ எழுது. நீ என்ன பண்ற? அங்க போய் ரூம்ல போய் ஒளிஞ்சுக்க போ. சரிங்க, உங்களுக்காக ஒளிஞ்சுக்கிறேங்க. பிரியா, உள்ள போறேன். பேட கொடு. எதுக்குங்க? இருக்கட்டு, கொடுத்துட்டு போ. போ போ. பிரியா, என்னங்க? நம்ம ஷாப்பிங் போலாமா? சரி, எனக்கு என்ன வாங்கி தருவீங்க? உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தரேன். கேக் வாங்கி தருவீங்களா? வாங்கி தரேன். Dress வாங்கி தரேன். அப்ப ஓகே. ஏண்டி என்கிட்ட அடி நடிக்கிற? இருக்கடி உனக்கு.